திரு சுப்பிரமணியன், இந்த கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைத்த போது மெட்ரோ திட்டத்திற்கு மட்டும் வைக்கல, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்த விஷயத்தை ஏத்துக்கலனாலே எஸ்எஸ்ஏக்கான அந்த நிதியை ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முதலமைச்சர் முன்வைத்தார். இப்போ இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படலை அப்படின்னா இப்போ மாநில அரசோட குற்றச்சாட்டு நிரூபணமாகுதா? இல்ல, 3 விஷயங்களை சொல்றேன், எனக்கு கொஞ்சம் குறுக்கிடாம கேளுங்க. எதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் போய் கொடுத்த அந்த கோரிக்கையினாலதான் இன்னைக்கு இந்த லோன்ஸ் மல்டிநேஷனல் ஏஜென்சி மூலமாக வாங்கப்படுகின்ற லோன் will be treated as a loans to the central government and not to the state government. அது அந்த வாக்கியம் வந்திருக்குது. சோ நம்ம தலைமையில வராது 5 வருடங்களுக்கு. ஆனா இறுதியில கடனை செலுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்குன்னு இருக்கு. இல்ல அதுதான் அடுத்தது வர இருங்க. நீங்க அதுக்கு உடனே ஜம்ப் பண்ணாத. 21,000 கோடி சாங்ஷன் லெட்டர் கையில இருக்கு. 6,800 கோடி தான் வாங்கியிருக்கோம். இது 15,000 கோடி வாங்க முடியல, தத்தளித்துக் கொண்டிருக்கோம். எதனால அப்படின்னா எனக்கு அந்த 3.5 சீலிங்கை ஹிட் பண்றதுனால வாங்க முடியல. இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த 15,000 கோடி ரூபாய் வாங்குவதற்கான சாத்தியம் கிடைக்கிறது. வாங்கினாலும் அந்த பணம் 5 வருடங்களுக்கு நம்ம தலையில இருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையில தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிஎம்ஆர்எல் என்ற நிறுவனம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அது கடனை அடைக்க முடியலன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். இதுதான் தெளிவா அவர் தேங்க்ஸ் சொன்ன விஷயம். 2வது, இந்த சமக்ர சிக்ஷா அபியான் கேட்டீங்க இல்லையா, அதற்கும் பிப்ரவரி 2024 ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. நமக்கு அவங்க கொடுத்த பணங்கள்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ணாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு கடந்த ஒரு 3-2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு பிப்ரவரி 2024 கொடுத்தது. சோ அதனோட தரவுகள்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் போது அதை செலவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக போகும். அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும். 500 கோடி ரூபாய் யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல திரு தர்மேந்திர தான் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லலையே. லோக்சபா சார் நீங்க தராம நாங்க 250 கோடி ரூபாய் நாங்க செலவழிச்சிருக்கோம். சார் நான் சொல்றேன் சார், இந்த பதிவு முடிந்த உடனே இந்த யூடியூப் லிங்க்ல அந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோல லோக்சபால ரிப்ளை கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்ல நீங்க சொல்றது இல்ல நம்ம இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ இந்த கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைத்தார், அதுக்கப்புறம் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் சரி. ஆனா பாஜக மாநில தலைவர் கோரிக்கை வைத்ததால் இது நிறைவேற்றப்பட்டது என்று திரு எச் ராஜா சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை அவியல் பண்ணலங்க, அரசியல் பண்றாரு. அப்படிதான் பண்ணுவாரு. அண்ணாமலை அரசியல் கட்சி தலைவர், பாஜக அனைவரும் கிரெடிட் எடுத்துப்பாங்க இதுல, புரியுதுங்களா? அது மக்கள் யார் நம்புகிறார்களோ அது 2026 தேர்தலில் வெளிப்படும். அரசியல் கட்சி தலைவர்கள் நாங்க தான் பண்ணினோம் அதனால தான் வந்ததுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுவாரு. ஆனா 2026 யார் ஏத்துக்க போறாங்க மக்களை, அதுதான் பார்க்கணும். சரி.